ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் செய்து காட்ட போகிற ரெசிபி டேஸ்டியான ஸ்ரீலங்கன் ஸ்டைல் பூந்தி. இந்த ரெசிபி சுலபமாக எப்படி வீட்டிலையே செய்கிறதுண்டு பார்க்கலாம் வாங்கோ. இருநூற்றி 250 கிராம் மைதாமா இல்லைண்டா கோதுமைமா, 60 கிராம் கடலைமா, 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 டீஸ்பூன் வெனிலா சுகர் இல்லைனா வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கொள்ளுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கரண்டியால் இல்லாட்டி ஸ்பெச்சுலரால் இதை போல் நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இது ஆகவும் திக்கான பதமாகவும் இல்லாமல் ஆகவும் தண்ணி பதமும் இல்லாமல் கலந்தெடுத்து கொள்ளுங்க. நீங்கள் மேலே இருந்து விடும்போது ஒரே நேர்கோட்டில் ரிப்பன் மாதிரி விழுகிற பதத்துக்கு இதை போல் கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக நான் பூந்தி 2 கலரில் செய்ய போகிறேன். ஒன்று கலர் இல்லாமல் செய்ய போகிறேன். அதுக்காக நான் 2 பாத்திரத்தில் அதை பிரித்து எடுத்துக்கொள்கிறேன். ஒரு பாத்திரத்தில் இருக்கிற மாவில் ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கொள்கிறேன். ரெட் கலரில் பூந்தி சுட்டு எடுக்கலாம். அடுத்ததாக இருக்கிற பாத்திரத்தில் எல்லோ கலர் சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்ததாக இருக்கிற பாத்திரத்தில் நான் எந்தவித கலரும் சேர்க்கல. ரெட் எல்லோ அடுத்தது எந்தவித கலரும் இல்லாதமா ரெடியாக இருக்குது. இனி இந்த பூந்திக்கு தேவையான சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். சுகர் சிரப் செய்கிறதுக்காக 300 கிராம் சுகர், 130 மில்லிலிட்டர் தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். சுகரையும் தண்ணியையும் நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு அடுப்பை மீடியம் தீயில் வச்சு நல்லா சுகர் சிரப் செய்து கொள்ளுங்க. இது ஒரு கம்பி பதத்துக்கு காய்ச்சி எடுத்தீங்களாலே சரியாக இருக்கும். எப்போவுமே பூந்தி ரெசிபி செய்யும்போது பூந்தி மாவை முதலாவதாக ரெடி பண்ணி வையுங்கோ. நீங்கள் சுகர் சிரப் செய்கிற நேரத்தில் அதில் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கிறதால அது கொஞ்சமாக உப்பி வரும். அப்போ நீங்கள் பொரிச்சு எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய சுகர் சிரப் ஒரு கம்பி பதத்துக்கு வந்துட்டுது. நீங்கள் இப்படி கவனமாக எடுத்து உங்களோட கையில் இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நூல் மாதிரி வரும். இது சரியான பதம். இப்போ அடுப்பில் இருந்து இறக்கிக்கலாம். அடுத்ததாக நான் கரைச்சி வச்சுருக்க பூந்தி மாவை ஒவ்வொரு பைப்பிங் பேக்கில் போட்டுக்கொள்ள போகிறேன். உங்கள்கிட்ட பைப்பிங் பேக் இல்லைண்டா சிரட்டை, தேங்காய் திருவின சிரட்டைண்ட ஒரு கண்ணை மட்டும் கலட்டிட்டு அதுக்குள்ளே நீங்கள் பூந்தி மாவை போட்டு சுட்டெடுக்கலாம். உண்மையாலுமே இந்த பூந்தி சிரட்டைக்குள்ளே மாவை ஊற்றி தான் சுடுவாங்க. ஸ்ரீலங்காவில் மன்னார் என்ற இடத்துல ஒரு கோயில் திருவிழாவுக்கு போன நேரம் அங்கே அவங்க லைவாக சுட்டு கொடுத்ததை நான் பார்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை போல் எல்லா மாவையும் நான் ஒவ்வொரு பைப்பிங் பேக்கில் போட்டுக்கொள்ள போகிறேன். அடுத்ததாக இந்த பைப்பிங் பேக்குண்ட கீழ்ப்பகுதியை நான் கொஞ்சமாக கட் பண்ணி கொள்ள போகிறேன். இந்த அளவுக்கு கட் பண்ணினீங்கன்றாலே போதும். அடுத்ததாக ஒரு கடாயில் எண்ணெய் நிரப்பி எண்ணெய் சூடானோன்னு நான் செய்து வச்சுருக்க பூந்தியை பைப்பிங் பேக்கில் இருந்து சின்னதாக போட்டு பொரிச்சு எடுத்து கொள்ள போகிறேன். பூந்தியை எண்ணெயில் போட்டு 3 செகண்ட்லேயே பூந்தி நல்லா கிறிஸ்பி ஆகிடும். நீங்கள் கரண்டியால் தட்டி பார்த்தாலே தெரியும். அந்த நேரம் நீங்கள் பூந்தி எல்லாத்தையும் எடுத்து நேரடியாக சுகர் சிரப்பில் போட்டுக்கொள்ளுங்க. சுகர் சிரப்பில் போட்ட பூந்தியை ஒரு தரம் நல்லா கரண்டியால் கலந்து விட்டதுக்கு பிறகு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் சுகர் சிரப்லேயே நல்லா ஊற வச்சிங்களா அது இளகின தன்மைக்கு மாறிடும். பூந்தி சாப்பிடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதில் லைட்டாக ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கும். அது ஏண்டா சுகர் சிரப்பில் போட்டுட்டு அவங்க உடனே அதை எடுத்துருவாங்க. இதை போல் எல்லா கலரில் இருக்கிற பூந்தியையும் பொரித்து சுகர் சிரப்பில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த பூந்தி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தேன் மிட்டாய் என்று கூட சொல்லுவாங்க. சின்ன வயசில் இது நான் நிறைய சாப்பிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னையும் விட என்னோடய வீட்டில் எங்களோட அம்மாவுக்கு இந்த தேன் மிட்டாய் ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரியும் என்னோட அம்மா மாதிரியும் யாருக்கெல்லாம் இந்த தேன் மிட்டாய் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பூந்தி சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக உங்களோட எல்லாருண்ட வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள்.